ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டு சந்தை வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 18/7/2026. உள்ள போய்ட்டு சந்தை நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கால்நடையில் பண்ணை வச்சுருந்தீங்கன்னா பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே வந்துட்டு இருக்கும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எந்த ஊர் வந்து வரையா? எட்டயபுரம் சந்தைக்கு. புதூர் தவசலிங்கபுரம். அங்கேருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி கிடா வாங்கிருக்கீங்களா? கிடா வாங்கிருக்கீங்க. கிடா பல்லு எப்படியா? பல்லு 2 பல்லியா? 2 பல்லு. இது வளர்ப்புக்கு போதா வேற எதுவும்? வளர்ப்புக்கு தாயா. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்பு இல்லையா? மாப்பிள்ளை கடை வாங்கிட்டு போறீங்களா? ஆமா மாப்பிள்ளை. ஆடு வீட்டு எத்தனை வச்சிருக்கீங்க? ஆடு 10 ஆடு. 10 ஆடு வச்சிருக்கீங்க. ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. நேரம் நம்மள நேரம் புளியம்பூர். என்ன விலைன்னு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்க? விலை வந்துட்டு 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா 18 ரூபாய்க்கு வாங்கி. 20 ரூபா சொன்னதை 11 ரூபாய்க்கு வாங்கி. 2 ரூபா கம்மி பண்ணி. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா? எட்டயபுரம் சந்தைக்கு. கோல்பேட்ல இருந்து வரேன். கோல்பேட்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்ப கடை வாங்கிருக்கீங்களா? கடை வாங்கிருக்கேன். அந்த கடாவை எப்ப வளர்ப்புக்கு போதா வேற எதுவும்? இது ஃபங்க்ஷன் இருக்கும்படி ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போறீங்க. நாளைக்கு பக்கம் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு. என்ன பல்லு பின்ன? இது நமக்கு அதை பத்தி விவரம் தெரியல. பார்க்கல இருக்காங்க. அவ்வளவுதான். ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போறீங்க. என்ன விலைன்னு சொன்னாங்க? இது 15 ரூபான்னு. அவங்க சொன்னதா இல்லை வாங்கினதா? இல்லை வாங்கினது. 15. அவங்க சொன்னது அவங்க 18 ரூபா சொன்னாங்க. 18 சொன்னாங்க. நீங்க 3 ரூபா கம்மி பண்ணி 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஐயா வணக்கம். ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. ஆடு வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கேன். ஆடு பல்லு எப்படியா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. எப்படியா? செனையா அப்படி என்னமா செலஞ்சுனாங்க? ஆமா. என்ன விலையா சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 16 சொன்னாங்க. 16 சொன்னாங்க. நீங்க வாங்குது 16 சொன்னது 13க்கு வாங்கிருக்கீங்க. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? கடலூர் வந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்ப ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. ஆடு பல்லு எப்படின்னா? ஆடு பல்லு 2 பல்லு. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எப்படின்னா செனையா இருக்குனால அப்படி 2 மாசம் செனையா இருக்கும். 2 மாசம் செனையா இருக்கும். என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 16,000 சொன்னாங்க. 14 ரூபாய்க்கு முடிச்சு. 16 சொன்னாங்க. 14க்கு வாங்கிருக்கீங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. தெந்திருப்பூர் ஆழ்வார்த்து பக்கத்துல. அங்க இருந்து வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா. ஆடு பல்லு எப்படின்னா? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. எப்படி செனையா இருக்கு அப்படி? ஆமா சார். 4 மாசம். எத்தனை? 4 மாசம் செனையா. என்ன விலைன்னு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? அவங்க சொன்னது 16 சொன்னாங்கண்ணே. 16 சொன்னதா? ஆமா. நீங்க வாங்குனதுண்ணே? நான் வாங்கினது 13 வாங்கிருக்கேன். 13க்கு வாங்கிருக்கீங்களா? வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? எட்டயபுரம் சந்தைக்கு. விளாத்திரம் பக்கத்துல சுந்தர பஞ்சாயத்துல இருந்து வரேன். எப்படிண்ணே ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஆட கிடாவானே? கிடாயிண்ணே. 2 கிடா. அந்த கிடா பல்லு பின்ன? பல்லு இது பல் போடல. இது பல்லு போடல. அந்த கிடா இது 3 பல்லு. எப்படிண்ணே ஃபங்க்ஷனுக்கு போதா வேற எதுவும் வளர்ப்பு? கோயில் திருவிழா வாங்கிட்டு போறீங்க. அந்த கடை என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? இதுக்கெல்லாம் 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்குதுண்ணே? 23 ரூபாய். 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எந்த கடானே? இது 14 ரூபா சொன்னாங்க. 14 சொன்னாங்க. நீங்க வாங்குனது 12 ரூபா வாங்கிருக்கீங்க. 12 ரூபாய் வாங்கிருக்கீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. மலைப்பட்டில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஆடு வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கோம். ஆடுக்கு பல்லு எப்படியா? என்னையா? ஆடுக்கு பல்லு எப்படி? பல்லா 6 பல்லு. 6 பல்லு. இந்த குட்டி இந்த ஆடோடதுண்ணே? ஆமா. கிடாமரி. எத்தனை நாள் மரியா இருக்கும்? எத்தனை மாசம் மரியா இருக்கும்? இது ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாள் மரி. ஆமா. ஒரு தாயாடு ஒரு குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஒரு குட்டி தான். என்ன ஒத்த குட்டி தான். ஆமா. ஒரு தாயாடு ஒரு குட்டியோட வாங்கிருக்கீங்க. என்ன விலையா சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க அதிகமா விலை. என்ன சொன்னாங்க சொல்லுங்க? அவங்க 16 ரூபா சொன்னாங்க. 16 சொன்னாங்க. ஆமா. நீங்க எப்படி வாங்கினீங்க? நாங்க 12 ரூபாய் கேட்டு 12 கேட்டு 12,500 12,700 இப்ப முடிஞ்சது 700 12,700 முடிஞ்சிருக்கு. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. வேல்வெட்டில இருந்து விளாத்திரம் பக்கம். எப்படிண்ணே ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. ஆடுக்கு பல்லு எப்படிண்ணே? பல்லு சேர்ந்துருச்சு. 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. குட்டி எத்தனை நாள் குட்டியா இருக்குண்ணே? இதுல எல்லாம் இருந்தா 10-15 நாள் இருக்கும். 15 நாள் குட்டி. இந்த ஏத்து 15 நாள் குட்டி. 15 நாள் குட்டி இருக்கு. என்ன பொம்மரியா கிடாமரியா? கிடாமரி ஒண்ணு பொம்மரி ஒண்ணு. கிடாமரி ஒண்ணு. ஆமா. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? விலை 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க வாங்குறது 16 ரூபாய்க்கு வாங்கி. 16 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. சரி. எந்த ஊர்ல? எனக்கு திட்டங்குளத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. வளர்ப்பு குட்டியா வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது எத்தனை மாசம் குட்டியா? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 8 மாசம் குட்டி.
வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? கிடாமரியா பொம்மரியா? ஊருமே கிடாமரி. எத்தனை மரி? ஒன்று 5 மரியா? 5 மரி என்ன விலை சொன்னாங்க? 5 மரி 50 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது 45 5 மரி வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறியாண்ணா? இல்ல ஆட்டோ அங்கிருந்து வந்துட்டாங்கண்ணே. வணக்கம்ண்ணே. சொல்லுங்கண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரையா? எட்டாபுரம் சந்தைக்கு. கோயில்பட்டில இருந்தேன், பழைய பண்ணாரி இருந்து எட்டாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்படிண்ணே குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எல்லாம்? இதெல்லாம் ஒரு 5-6 மாத குட்டி தான். மொத்தம் எத்தனை குட்டிண்ணே? மொத்தம் 6 குட்டிண்ணே. 6 குட்டி. 6 மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே. ஆமா. கிடாமரியா பொம்மரியாண்ணே? கிடாமரிண்ணே. கிடாமரி. எப்படிண்ணே என்ன விலை சொன்னாங்கண்ணே? விலை 13 ரூபா சொன்னாங்கண்ணே. எப்படிண்ணே ஒரு கிடா? ஒரு கிடா குட்டி 13 ரூபா. ஆமா. நீங்க வாங்கினது 11ண்ணே. 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 13 ரூபா சொன்னதை 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படிண்ணே வளர்ப்புக்கு போதா? எப்படிண்ணே வளர்ப்புக்கு தாம்ண்ணே. வளர்ப்புக்கு. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? என்னண்ணே? வீட்டுல ஆடுகள் வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணே, கிடக்கு. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டாபுரம் சந்தைக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எங்களுக்கு கெங்கவண்டம் பக்கம் வெங்கடாசலம். எங்கவேண்டாம் பக்கம் வெங்கடாசலம். ஆமா. எப்படிண்ணே கிடா? 3 கிடாவா? ஆமா, 3 கிடாய் தான். எப்படிண்ணே வளர்ப்புக்கு போதா? இல்ல கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? எப்படிண்ணே பல்லு? எப்படி பல்லு? பல்லு சேர்ந்துருக்கு தெரியல, இன்னும் சரி, பார்க்கல. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? இது 2 ஜோடி வாங்கணும் 32 சொன்னாங்க. எதுண்ணே அந்த ரெண்டுமே? ஆமா, 32 சொன்னாங்க. 28 100. 28 100 வாங்கிருக்கீங்க. இந்த குட்டினே இது 12,500. 12,500. அவங்க சொன்னது? அவங்க சொன்னது அது சொன்னது எவ்வளவு சொன்னான்னு தெரியலையா? சரி, வாங்கினது 12,500 குட்டி. என்ன ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டாபுரம் சந்தைக்கு. ரூபாய் வட்டம் வடமலாரம். குட்டி வாங்கிருக்கீங்களா? எப்படியா விளையாட்டு குட்டியா? விளையாட்டு. எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இது? 10 நாள் குட்டி. எத்தனை நாளையா? 10 நாள் குட்டி. எப்படியா என்ன விலை சொன்னாங்க? அது 2,500. 2,500 சொன்னாங்க. நீங்க வாங்கினதியா? வாங்கினது 900. 1,900. 2,500 சொன்னதை 1,900 வாங்கிருக்கீங்க. எப்படியா பால் குட்டி வாங்கிட்டு போறீங்களா? மாடு ஆடு இருக்கா? எப்படி ஆடு வச்சிருக்கீங்க? அண்ணா வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? எட்டாபுரம் சந்தைக்கு. இருந்து வந்திருக்கோம்ண்ணே. எப்படிண்ணே கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. எப்படிண்ணே பல்லு? எப்படி கிடாவுக்கு பல்லு போடல. பல்லு போடல. எப்படிண்ணே வீட்டு வளர்ப்பு போதா வேற எதுக்கும்? தாய் கடாய்க்கு வாங்கிட்டு போறேன். மாப்பிள்ளை கடா ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க? மாப்பிள்ளை கடாய்க்கு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 6 உருப்படி இருக்கு. 6 உருப்படி இருக்கு. நல்ல ஒரு கிடா நீட்டு போன கிடா வாங்கிட்டு 10 உருப்படிக்கு ஒரு கடாய். எத்தனை? எப்படிண்ணே 10 உருப்படிக்கு ஒரு கடாய். 10 உருப்படிக்கு ஒரு கிடா. புளி நேரத்து நேரம்ண்ணே. புளியம்போர் நேரம். புளியம்போர். எப்படிண்ணே என்ன விலை சொன்னாங்கண்ணே? 19,500 சொன்னாங்கண்ணே. 19,500 சொன்னாங்க. நீங்க வாங்கினதுண்ணே 16,500 முடிச்சிருக்கு. 19,500 சொன்னதை 16,500 வாங்கிருக்கீங்க. மாப்பிள்ளை கடை வாங்கிட்டு போறீங்க. மாப்பிள்ளை கடை எப்படி பார்த்து வாங்கணும்ண்ணே? அது மாப்பிள்ளை கடை பார்த்தா கொஞ்சம் இது பார்த்து பல்லுக்குள்ள போட்டிருக்காருன்னு பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். கடாய் நல்ல கடாயா இருக்கு. நல்லா நீட்டு போக்கா இருக்கணும். ஆமா, நீட்டு போக்க நெட்டு கடாயா இருக்கணும். நெட்டு கடாயா இருக்கணும்ண்ணே. கொம்பு எல்லாம் எப்படி இருந்தாலும் இல்லை. கொம்பு இந்த சைஸ்ல இருந்தாலுமே உங்களுக்கு மண்டை கொம்பு மாறுறது நல்லா இருக்கும். சுழி எல்லாம் பார்ப்பாங்களாண்ணே? ஆமா, சுழி எல்லாம் பார்ப்பாங்க. சுழி இல்ல இதுல. ஆமா, சுட்டிப்பான கடை. மண்ணு போடல, பொடி கொட்டி தானே. இளங்கடாய் தானே. அதனால இன்னும் மீறும். எத்தனை வருஷம் வச்சுக்கலாண்ணே? இதுவும் நம்ம வச்சு 2-3 வருஷம் வச்சுக்கலாம். இது எவ்வளவு மாப்பிள்ள? இல்ல எந்த ஊர்? எந்த ஊரு ஐயா? பேரலாம்பட்டி. பேரலாம்பட்டில இருந்து எட்டாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படியா குட்டி வாங்கிருக்கீங்களா? குட்டி வாங்கிருக்கீங்களா? எப்படி கிடாமரியா பொம்மரியா? கொட்டைக்குட்டி. கொட்டைக்குட்டி. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறியா? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 6 மாசம் குட்டியா இருக்கும். என்ன விலையா சொன்னாங்க? 7 ரூபா. 7 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினதியா? 8 ரூபா சொன்னாங்க. 7 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா.